ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி அரைச்சி வச்சுக்குவோம். கோதுமை மாவு இருந்துகிட்டே இருக்கும். போன மாதத்துக்கு முந்தின மாதம் அரிசியெல்லாம் வாங்கிட்டு கோதுமை மட்டும் வாங்காமல் விட்டுட்டோம். போன மாதம் ஒரு 2 நாள் கூட்டமாக இருக்குது, மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். மறுபடியும் ரேஷன் போடவே இல்லை. மற்ற ஜாமான்மெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லும்போது இந்த மாவு ஞாபகத்துக்கே வரதில்லை. அப்படியே மாவு சொல்லிவிட்டாலும் மறந்துட்டு வந்துடுறது. நான் வெளியில் போனப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனாட்டி அங்கே போய் பார்த்தனாட்டி ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டு வந்து ஒரு 2 டைம் செஞ்சோம். நம்ம 1/2 கிலோ 1 கிலோன்னு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்லேயே நிறையா அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. ரேஷன் கடையை பார்த்தா பூரி சப்பாத்தியெல்லாம் சாப்பிட முடியாதுன்ட்டு கோதுமை மாவும் பேன் கேக்குக்கு ராகி மாவும் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுலேயும் ராகி மாவு மறந்துட்டார். கோதுமை மாவு மட்டும் 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டார். பரவாயில்ல. காலையில் சப்பாத்தி வெஜ் குருமா ரெடி பண்ணி தீக்ஷித்தையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் டைரியில் சைன் பண்ணுங்க ஞாபகம் வந்துச்சு. அதையும் போட்டு அவசர அவசரமாக அவனை வேன் ஏற்றி விட்டு வந்தாச்சு. நாங்களும் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு செல்லினையும் பால்வாடி கொண்டு போய் விட்டு வந்துட்டு மதியானத்துக்கு வந்து பருப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்படியே கொஞ்சம் பாத்திரம் கழுவி வச்சாச்சு. மதியானத்துக்கு வெறும் பருப்பு கடைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு பருப்பு கடைஞ்சிட்டு ரசத்துக்கு தாளித்து விட்டேன். ரசப்பொடி வந்து தீர்ந்துருச்சு. நான் அரைக்கணும்னு நினச்சேன். நேற்றுக்கு வேறு மட்டன் செஞ்சதுனால ரசமே வைக்கல. அப்புறம் அந்த ரசப்பொடி அரைக்கிறது மறந்துட்டேன். இப்போ அவசரத்துக்கு சீரகம், கொத்தமல்லி, குருமிளகு, இந்த கருவேப்பிலை போட்டிருக்கலாம். அதெல்லாம் காய வைக்கணும், இல்லாட்டி வணக்கணும். நான் இப்போதைக்கு பச்சையாகவே இது 3ம் போட்டு அரைச்சி ரசப்பொடி ரெடி பண்ணியாச்சு. எனக்கு கொதிச்சுட்டு இருக்குது. இனி போய் வணக்கிலாம் ரெடி பண்ண முடியாது. புளியும் தக்காளியும் தான் கரைச்சி கொதிச்சுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு. வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு. அது கூட 1 ஸ்பூன் ரசப்பொடியும் போட்டு ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம். பெருங்காயத்தூள் வந்து ரசத்துக்குள்ளேயே போட்டோம். மிளகாய்த்தூளும் போட்டாச்சு. ரசமும் ரெடி ஆயாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோன்னா சூப்பரான ரசம் ரெடி. மத்தியானம் சாப்பிட்டு செல்லியனும் பால்வாடிலேருந்து வந்தாச்சு. செவ்வெளநீல குட்டியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சொம்பு ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு. ஆனால் உள்ளே சாப்பிட்றது வந்து இளநீ கொஞ்சமாக தான் இருந்துச்சு. தண்ணி ஆளுக்கு பாதி குடிச்சிட்டோம். அப்புறம் சாயங்காலம் தீக்ஷித் வந்து ஒன்று வெட்டி மறுபடியும் அவங்க 2 பேரும் பாதி பாதி குடித்தாங்க. இவங்க 2 பேர்த்தையும் குளிச்சு விட்டு பால்லாம் ஊற்றி கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கிற. திடீர்னு எங்கள் அண்ணன் சொல்லவே இல்லை வர்றேன்னு. மாமா பையனுக்கும் சித்தி பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்காக பத்திரிக்கை அடிக்க போகிறாங்க. போகிற வேலை அப்படி இங்கே வந்துட்டு போகலான்ட்டு வந்துட்டான். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தா 2 பேரும் சாப்பிட்டு அப்புறம் டைம் ஆச்சுன்னா அண்ணா கிளம்பியாச்சு. பாய் சொல்லிவிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நைட்டுக்கு மத்தியானம் வச்ச பருப்பு ரசமே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸ் போயாச்சு. அது கூட அண்ணா வாங்கிட்டு வந்து வத்தல் மட்டும் பொரிச்சாரு.